மயிலாடுதுறை அருகே நியாய விலைக் கடைகளில் பருப்பு வகைகள் இருப்பு இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் 432 நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பருப்பு, பாமாயில், சர்க்கரை, கோதுமை மற்றும் அரிசி ஆகிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நியாய விலைக் கடைகளில் பருப்பு இருப்பு இல்லை என கூறப்படுகிறது. அடுத்த மாதம் வாங்குமாறும் கடந்த மாதமும் நியாய விலைக் கடை ஊழியர்கள் கூறியதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த 2 மாதமா தமிழக அரசு ரேஷன் கடையில் துவரம் பருப்பும் ஆயிலும் கொடுக்கறதில்ல. நம்ம போய் தொடர்ந்து கேட்டோம்னா நாளைக்கு வா, நாளன்னைக்கு வான்னு இப்படியே சொல்லி அனுப்புகிறாங்க. இது சம்மந்தமாக அந்த துறை சார்ந்த அதிகாரி செஞ்சிச்சோம்னா 6 மாதம் டெண்டர் விடுவோம், இப்போ தேர்தல் வந்துச்சு, நாங்கள் டெண்டர் விடல, அதனால் கொடுத்துருவோம், சீக்கிரமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு தேர்தல் வருதுன்னு முன்கூட்டியே தெரியும். தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும், போர்க்கால அடிப்படையில் முன்னாடியே டெண்டர் விட்டுருக்கணும். ஆனால் அதை விடாமல் இன்னைக்கு பொதுமக்களை, கூலி வேலைக்கு போகிறவங்கள, இந்த ரேஷன் கடை நம்பி வாழ்கிறவங்கள தமிழக அரசு தவிக்க வைக்குது.